ஹலோ ஆல், வெல்கம் டு ஹனீஸ் வாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆடி கிருத்திகைக்கான ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாங்கள் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணி முருகன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா செகண்ட் டேயில் இருந்தது, அதாவது பரணி கிருத்திகை முடிஞ்சு ஆடி கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா தெப்பல் விடுவாங்க. ஸோ அதை பார்க்க தான் நாங்கள் போயிருந்தோம். திருத்தணி முருகன் மட்டும் இல்லைங்க, இந்த திரௌபதி அம்மன் கோவிலுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏஷியாலேயே பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிரம்மாண்டமான பெரிய திரௌபதி அம்மன் கோவில். ஃபைனலாக திருத்தணி ஸ்டேஷன் இறங்கியாச்சு. என்னடா திருத்தணிக்கே வந்தாச்சு, இன்னும் ஆடி கிருத்திகைக்கான ஒரு எதுவுமே நம்மளுக்கு கண்ணில் படலையா அப்படின்ட்டு பார்த்தா, இறங்கின உடனே அழகாக சின்ன சின்ன குழந்தைங்க காவடி எடுத்துகிட்டு அழகாக போயிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு சுவாமி பார்க்க கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம், அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அன்னதானம் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல பைக் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே நின்றுச்சு. சரியான கூட்டம், மூவே ஆகலை. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே சரி ஓகே, நம்மளால் குழந்தைய வச்சுட்டு உள்ளெல்லாம் போக முடியாது இந்த கூட்டத்தில், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, நிஹாரிக்கா ஒரு பக்கம் அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு ஒரே சாமி பக்திமயமாக இருந்தால். சரி ஓகே, நம்ம எப்படியாச்சும் இன்றைக்கி முருகரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாமி பார்க்க போயிட்டோம். சொல்லுங்க, இதுல நாங்க குடிச்சது. அப்படியா? என்னது இது? பாலுடி மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 4 வருஷம் முன்னாடி தான் குடிச்சோம். அப்படி இப்படின்னு கூட்டத்தெல்லாம் தாண்டி கோவிலுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக குளத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் கிட்ட போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா 8:45 9 மணி இருக்கும். அந்த டைமுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு அங்கே செலுத்திட்டு இருந்தாங்க. இதில் ஒரே ஒரு மன கஷ்டம் என்ன பார்த்திங்கன்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு செலுத்தினது. அதாவது அந்த காவடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பூக்கள் எல்லாமே அதை கீழே போட்டு காலால் மெரித்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. அது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. மக்கள் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். Arohara.
காணும்